ஓம் சாய்ராம். என் செல்ல பிள்ளையே, என்னை நீ நினைத்தாய்தானே? இதோ வந்துவிட்டேன், உனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்துவதற்காக. ஆம் என் குழந்தையே, உன் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியுறும் காலம் கூடிய விரைவில் வந்துவிடும். என் அன்பு பிள்ளையே, போதும் உன் கஷ்டங்கள். ஆம், விலகட்டும் உன் இடர்கள். எத்தனை காலம்தான் கலங்கிக் கொண்டே இருப்பாய்? தனி ஒரு ஆளாய் எத்தனை துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திப்பாய்? போதும், வா, நான் இனி உன்னோடுதான் பயணிக்கப் போகிறேன். இனி உன்னை ஏமாற்றியவர்களும் எள்ளி நகையாடியவர்களும் வாயடைத்து போகும் அளவிற்கு மாபெரும் வெற்றியைத்தான் உனக்கு உன் வாழ்வில் ஏற்படுத்த இன்று உன்னிடம் பேசி அதற்கான வழிகளை தெரிவிக்க உன் கண்முன் தோன்றி இருக்கின்றேன். தவற விட்டுவிடாதே என் தங்கமே. இதை ஒன்று விடாமல் முழுமையாக கேள். ஒரு நல்ல செய்தி நிச்சயம் உன்னை தேடி உன் செவி வந்தடையும். அதுவும் நீ ஏங்கி தவித்து காத்திருந்தது. ஆம், நல்ல விஷயம் நாளையே நடக்கும். நம்பிக்கையோடு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி இறுதி வரை கேள், உனக்கே புரியும். செல்லமே, என் வாக்கை ஆனந்தமாக ஏற்றுக்கொள். நானும் உன்னை சில நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஏன் இத்தனை பதட்டம்? ஏன் இத்தனை பயம்? உன்னை சுற்றி இருக்கும் எதுவும் சரியாக இருக்கவில்லை, சரியாக நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்த்ததுபடி எதுவும் நடக்கவில்லையே என்று நீ புலம்புவதும் நியாயம்தான். ஆனால் இந்த கவலையானது உன்னை கொடிய பயம் மிகுந்த ஆளாக உனக்கே தெரியாமல் மாற்றிக்கொண்டிருக்கிறது. நடப்பது எதுவுமே உனக்கு புரியாமல் வாழ்க்கையில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பயம் உன்னை தொற்றி கொண்டிருக்கின்றது. இதனால் உன் நெஞ்சு படபடப்பாக உணர்கிறாய். நான் கூறுவதை கேள் என் செல்ல பிள்ளையே. நடப்பது யாவும் நன்மைக்கே. உனக்கு எதுவும் மோசமாக நடந்து விடாது. முதலில் என் மீது நம்பிக்கை வைத்து உன் மலை போன்ற பாரத்தை என் மீது இறக்கி வைத்துவிட்டு உன் மனதை லேசாக்கிக்கொள். உனக்காக நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் மனக்கவலை? ஆம், உன் குறைகள் யாவையும் நிறையாக்கவே உனக்காக உன் நலன் கருதி உன்னோடு இருக்கும் என்னை நீ மறந்து விட்டாயா? காத்திரு என் பிள்ளையே. உனக்கு சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சரியானதாகவும் அற்புதம் வாய்ந்ததாகவும் நிகழ்த்தி உன்னை பெருமைப்படுத்தவே இத்தனை தாமதங்கள். ஒன்றை புரிந்து கொள், உன் சாயப்பா உனக்காக எது செய்தாலும் அது உன் நன்மைக்காகத்தான். ஆம், இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கு பின்னாலும் ஒரு காரண காரியங்கள் உள்ளது. உன் மனம் இப்பொழுது தடுமாற்றத்தில் இருக்கிறது. அதனால் அது உனக்கு புரியாது. ஆனால் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமான காரணங்கள் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அப்பொழுது நீ உணர்வாய், உன் சாயப்பா உன் நன்மைக்காகத்தான் அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்று. உன் சாயப்பா உனக்குள் நிறைந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? அதை அறிந்து கொள். ஆம், உன்னில் நான் என்னை காண்கிறேன். என்னுடைய மறு அம்சம் நீ. பிறகு உனக்கு எப்படி தீயவை நடந்துவிடும் என்று நினைக்கிறாய்? முதலில் உன் பயத்தை விடு. என் மீது உள்ள உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என்னை நம்பினோரையும் என் நாமத்தை அனுதினமும் உச்சரிப்பவரையும் நான் எப்படி கைவிடுவேன் என்று நினைத்தாய்? நீ எப்படி என்னை நினைக்கிறாயோ அதுபோலத்தான் நானும் உன்னை நினைக்கிறேன். என்னிடம் எதையும் கேட்க தயங்காதே. அது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் முழுமனதாக கேள். நான் அற்புதம் செய்து காட்டுகிறேன். சந்தேகத்தோடு நடக்குமா நடக்காதா என்று ஒரு விஷயத்தை நம்பிக்கையில்லாமல் என் முன் கொண்டு வராதே. முதலில் என்னை நம்பு. என் வாக்கில் உள்ள வார்த்தைகளை நம்பு. ஆம் என் செல்லமே, நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உனக்கு பின்னால் நீ நினைப்பது போல் சதிகள் நடப்பது உண்மைதான். ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய்.
இந்த மனிதர்கள் எத்தனை சதிகள் நடத்தினாலும் முடிவு என்பது என் கையில்தான் உள்ளது. மனிதர்களால் நிகழ்வுகளை செய்யத்தான் முடியும், ஆனால் நிகழ்வுகளுக்கான முடிவுகளையும் தீர்வுகளையும் உன் சாயப்பாவினால் மட்டும்தான் தர முடியும் என்பதை என்றும் மறந்துவிடாதே என் தங்கமே. உன்னுடைய புறக்கண்ணுக்கு உனக்கு எல்லாமே பாதகமாக இருப்பது போல் தெரிகிறது அல்லவா? ஆனால் உனக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ளவும் வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ளவும் தான் இவ்வளவு நிகழ்வுகளும் உனக்கு நடந்து இருக்கிறது. இனி நீ கவலை கொள்ளாதே. இந்த நிகழ்வுகளை பார்த்த பிறகுதான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உன்னால் அடையாளம் காண முடிகிறது. ஆகவே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இருவேறு கண்ணோட்டம் உள்ளது. மனிதனின் கண்ணோட்டம் என்பது வேறு, கடவுளின் கண்ணோட்டம் என்பது வேறு. இப்பொழுது நடப்பது யாவும் தவறாக நடப்பது போல் உனக்கு தெரியலாம், ஆனால் இது 100% உன்னை சரியாகத்தான் கொண்டு செல்கிறேன். பயப்படாதே என் பிள்ளையே. எனவே எந்தவித பயமுமின்றி இப்பொழுது நீ செல்லும் பாதையிலேயே சென்று கொண்டிரு. உனக்காக உன் மனம் மகிழும்படியான நல்லதொரு நிகழ்வை நான் நடத்தி தருகிறேன். நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். தைரியமாக இரு. உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி ஒரு விஷயத்தை நடத்துவேன். அதுதான் உன் சாயப்பாவின் கணக்கு. அந்த விஷயத்திற்காக நீ இன்னும் ஏங்கி தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. இனி உன் மனம் குளிரும்படியான நிகழ்வை நடத்தி நிம்மதி பெருமூச்சு விட செய்வேன். நீ என் ஆசி பெற்ற சிறப்பு பிள்ளை என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உனக்கு அனைவரை காட்டிலும் சிறப்பான பிடித்த ஒன்றைத்தான் நிச்சயம் தர இருக்கின்றேன் என்று நீ நிம்மதியாக தூங்கு. உனக்கு உன் வாழ்வில் சிறந்த பரிசளிக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் உன் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். இனியும் நீ கலங்காதே. உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நாள்தோறும் உடல் உளைச்சல், மன உளைச்சல், குடும்ப பிரச்சனைகள், வேலை பளு என உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் ஒருபுறம், உன் மீது பொறாமை கொண்ட மனிதர்கள் சிலர் என அவர்களும் ஒரு புறம், மறுபுறம் நீயோ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. உன் நம்பிக்கை கடுகளவானாலும் அதை முழுமையாக நான் இன்று ஏற்கின்றேன். ஆம் என் செல்லமே, உன் நம்பிக்கை என்றும் பொய்க்காது. என் மீது நீ கண்ட அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் திரும்ப கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆகையால் என் மீது நீ கொண்டிருக்கின்ற இந்த அன்பிற்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் நான் நிச்சயம் ஒரு பரிசு தரத்தான் போகிறேன். இனி உன் கடமையை நீ செய். மற்றவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். இப்பொழுது நீ செல்லும் பாதையையே உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. ஆம், நல்ல மங்களகரமான செய்தி ஒன்று வரும் மங்கள வியாழனில் உன் செவிகளில் வந்து சேரும். இனி உன் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் யாவும் தீர்ந்து குடும்பத்தில் நீ சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழும் காலம் வந்துவிட்டது. இனி அனைத்து விஷயங்களையும் உன் மனம் போல் உன் விருப்பப்படியே செய். அதில் வெற்றி காண்பாய். அதில்தான் உன் ஆனந்தம் இருக்கப் போகிறது. இனி நீ யாருக்காகவும் எதற்காகவும் யார் வாசலிலும் போய் நிற்க விடமாட்டேன். கவலை கொள்ளாதே. இனி முன்பு போல் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த அந்த மோசமான நிலை இனி உன் வாழ்நாளில் வராது. நிம்மதியாகவும் தைரியமாகவும் இருக்கலாம். இது உனக்கான பொன்னான காலம். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையட்டும். உன் சாய் என்றும் உன்னோடுதான். உன் சாய் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.